10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6 8வது கணக்கு பார்க்குறோம். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான ரூ. 40,000 உடனடியாக பணமாக செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை ரூ. 4,800, இரண்டாம் தவணை ரூ. 4,750, மூன்றாம் தவணை ரூ. 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் முதல் சப்டிவிஷன்ல 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை, இரண்டாவது சப்டிவிஷன்ல மாத தவணைகளின் அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப தீர்வுல கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நம்ம எழுதிடலாம். கொடுக்கப்பட்ட தகவலில் இருந்து மொத்தமா ரகு செலுத்திய தொகையானது, அதாவது உடனடியா செலுத்தின 40,000, மாத தவணைகளில் செலுத்தும் பொழுது முதல் மாதம் 4,800 செலுத்துகிறார். அப்ப முதல் மாதம் செலுத்தக்கூடிய தொகையை ஏன்னு எடுத்துக்கலாம், 4,800. இரண்டாவது மாதம் செலுத்தக்கூடிய தொகை 4,750, மூன்றாவது மாதம் 4,700. அப்ப இது டிஃபரன்ஸ் கணக்கிடுறோம் அப்படின்னா T2 மைனஸ் T1, இரண்டாவது மாதம் செலுத்தக்கூடிய தொகை மைனஸ் முதல் மாதம் T1ஓட மதிப்பு, முதல் மாத தொகை, ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 50 வரும், மைனஸ் 50 மதிப்பு. அடுத்து பார்த்துட்டோம்னா 10 மாதங்களில் தவணை முறையில் வாங்குறாரு. அப்ப என்னோட மதிப்பானது 10. கணக்கிட வேண்டியது கூடுதல் என்னான்னு கணக்கிடலாம். Sn ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கலாம், n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு d. என்னோட மதிப்பு 10 பிரதியிட்டுலாம். 10/2 2a 2 பெருக்கல் 4,800 பிளஸ் n-1 10 மைனஸ் 1, டியோட மதிப்பானது மைனஸ் 50. இதை சுருக்கலாம். 10/2 2 2 2 10 5/1 5, 2 பெருக்கல் 48 96, 2 0 ஆட் பண்ணிடலாம். 10 மைனஸ் 1 9 மைனஸ் 50 பிராக்கெட்ல சுருக்கிட்டோம்னா மதிப்பானது 5 பெருக்கல் 9,600 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 45 450. அப்போ 5 பெருக்கல் 2 லெஸ் பண்ணிட்டோம்னா 0, 10 மைனஸ் 5 5, 5 மைனஸ் 4 1 9, 9,150. 5 பெருக்கல் 9,150 அப்படிங்கிறப்ப மதிப்பானது 45,750. அப்போ கணக்கு கேட்டிருக்கக்கூடிய சப்டிவிஷனுக்குரிய மதிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை, அதாவது கணக்கிட்டிருக்கக்கூடிய கூடுதல் தான் மொத்த தொகை 45,750 ஆகும். ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க? மாதத்தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் பொழுது அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை. உடனடியாக செலுத்தும் பொழுது அசலானது 40,000, மாதத்தவணையில் செலுத்தும் பொழுது 45,750. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். அசலை காட்டிலும் கூடுதலாக அவர் செலுத்திய தொகை. மாதத்தவணையின் தொகை மைனஸ் உடனடியாக செலுத்தக்கூடிய தொகை 40,000. ரெண்டையும் லெஸ் பண்ணிட்டோம்னா மதிப்பானது ரூபாய் 5,750 ஆகும். தேங்க்யூ.